கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருளின் காலம் என்று அழைக்கப்படுகின்ற தவக்காலத்தின் முதல் நாள் திருநீற்று புதன் வழிபாட்டின் வாசகங்களை ஆய்வதற்காக இந்த வேளையிலே நாங்கள் இணைகின்றோம். இந்த வழிபாட்டின் முதல் வாசகம் ஜோயல் இறைவாக்கினர் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கூறுவது இதுவே: இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், மாறாக இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்ற இந்த பகுதியினுடைய அர்த்தத்தை இந்த வேளையில நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், யோவேல் இறைவாக்கினர் காலத்துல யூதேயா தேசம் ஒரு மிக பயங்கரமான வெட்டுக்கிளி படை எடுப்பை சந்திக்கிறது. இது ஒரு சாதாரண பூச்சிகள் அல்ல, மாறாக ஒரு பெரிய இராணுவத்தை போல இந்த வெட்டுக்கிளிகள் வந்து வயல்வெளிகள், அத்திமரங்கள், திராட்சை தோட்டங்கள் என எல்லா பச்சையாக இருந்த எல்லாவற்றையும் அழித்தன. த லோக்கஸ் பிளேக் என்று சொல்லக்கூடிய வெட்டுக்கிளிகளுடைய படையெடுப்பை அனுபவித்த அந்த தருணத்தில், அதனால் யூதேயாவில் ஒரு பெரும் பஞ்சம் ஏற்படுகிறது. கடவுளுக்கு கூட செலுத்த வேண்டிய தானிய பலிகளும் பானப்பலிகள் கூட செலுத்த முடியாத நிலையில அந்த பஞ்சம். இந்த இயற்கை பேரிடரை ஒரு தற்செயலான நிகழ்வாக பார்க்காமல் இது ஒரு எச்சரிக்கை என்று சொல்லி, ஆண்டவரின் நாள், த டே ஆஃப் த லார்ட் நெருங்கிவிட்டது என்பதற்கான அடையாளம் என்று சொல்லி யோவேல் விளக்குகிறார். இந்த நூல் எப்பொழுது எழுதப்பட்டது என்பதில் அறிஞர்களிடையே இருவேறு கருத்துக்கள் உள்ளன. ஒரு காலம், அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 830கள் அரசர் யோவாசு சிறுவனாக இருந்த பொழுது குருக்கள் நாட்டை வழிநடத்திய இந்த காலத்தில் தான் இந்த நூல் எழுதப்பட்டது என்று சொல்லி, குருக்களுக்கும் முதியவர்களுக்கும் அதிக முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளதால இந்த புத்தகம் அந்த காலத்தில் எழுதப்பட்டதாக ஒரு கருத்து உள்ளது. இன்னொரு கருத்து, கிறிஸ்துவுக்கு முன் 400களில் பாரசீக பேரரசின் ஆட்சி காலத்தில் ஜெருசலேம் ஆலயம் மீண்டும் கட்டப்பட்ட பிறகு இந்த நூல் எழுதப்பட்டிருக்கலாம் என்று இன்னொரு கருத்தும் கொள்ளப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் யூத மக்கள் தங்கள் மத சடங்குகளில் பலிகள் செலுத்துவது, குறிப்பாக உடைகளை கிழித்துக் கொள்வது என்பதில் மிக பிடிவாதமாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் உண்மையான மாற்றம், உண்மையான நீதி இருக்கவில்லை. கடவுள் வெட்டுக்கிளிகள் மூலம் மக்களின் பொருளாதாரத்தை முடக்கினார். அதில் இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தம், வெளிப்புற சடங்குகளை தாண்டி அவர்கள் தங்களுடைய இதயங்களை கிழித்து கொண்டு தன்னிடம் வர வேண்டும் என்பதற்காக. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இதயங்களை கிழித்தல் என்கின்ற இந்த செயல்பாடு யூதர்களை பொறுத்த மட்டும் இதற்கு ஆழமான அர்த்தம் அவர்களுடைய வரலாற்று கலாச்சார பின்னணியில் இருக்கிறது. மிகவும் துயரம், ஆழமான மனக்கவலை, அதிர்ச்சியினுடைய உச்சக்கட்டத்தில் தங்கள் ஆடைகளை அவர்கள் கிழித்துக் கொள்வார்கள். இதை கிரியா என்று சொல்லுகின்ற தங்களுடைய ஆடைகளை அவர்கள் கிழித்துக் கொள்வது துயரின் உச்சக்கட்டத்தில். விவிலியத்தில் நாங்கள் பார்க்கலாம், தொடக்க நூல் 37-34 யாக்கோப்பு தன் மகன் ஜோசேப்பு ஒரு காட்டு விலங்கால கொல்லப்பட்டான் என்று சொல்லி அவனுடைய மற்றைய மகன்கள் பொய் சொன்ன பொழுது யாக்கோப்பு மிகுந்த துயரம் அடைந்தார். யாக்கோப்பு தன் ஆடைகளை கிழித்து கொண்டு தன் இடையில் சாக்கு துணியை கட்டிக்கொண்டு பல நாட்கள் தம் மகனுக்காக துக்கம் கொண்டாடினார் என்று சொல்லப்படுகிறது. யோசுவா நூலில் 7ஆம் அதிகாரம் 6 நாங்கள் பார்க்கிறோம், ஆயி நகருக்கு எதிரான போரில் இஸ்ரேலர்கள் தோற்று போன பொழுது, பல இஸ்ரேல் மக்கள் கொல்லப்பட்ட பொழுது, அது கடவுளின் கோபம் என்பதை உணர்ந்த யோசுவா அதிர்ச்சியுற்றார். யோசுவா தன் ஆடைகளை கிழித்து கொண்டு ஆண்டவரின் பேழைக்கு முன்பாக தரையில் முகங்குப்பர விழுந்தார் என்று சொல்லப்படுகிறது. யோபு ஆகமத்தில் யோபு 1:20 நாங்கள் பார்க்கிறோம், ஒரே நாளிலே தன்னுடைய பிள்ளைகளையும் செல்வத்தையும் இழந்த யோபு அந்த பேரிழப்பை, அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் அவர் செய்த காரியம், அப்பொழுது யோபு எழுந்து தன் மேலங்கியை கிழித்து தன் தலையை சிரைத்து கொண்டு தரையில் விழுந்து வணங்கினார் என்று சொல்லி யோபு புத்தகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக விவிலியத்தில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உடையை, மேலங்கியை கிழித்து கொள்வது, தலைமுடியை பீய்த்து கொள்வது அவர்களுடைய அதிர்ச்சியையும் கவலையையும் காட்டுவதற்காக செய்கின்ற காரியம். அன்பார்ந்தவர்களே,
இந்த முதலாவது வாசகத்துல உங்களுடைய உடைகளை கிழித்துக் கொள்ளாதீர்கள், மாறாக இதயங்களை கிழித்துக் கொள்ளுங்கள் என்கின்ற அந்த அழைப்பு, சடங்குகள் வெறும் நாடகமாக மாறிவிட்டிருந்த காலத்துல, சில வேளைகளில் சடங்குகள் வெறும் நாடகமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக யோவேல் இறைவாக்கினர் இதயத்தை நோக்கி எங்களுடைய கவனத்தை திருப்புகின்றார். ஒரு பேரிழப்பு, பெரும் துயர், அதிர்ச்சி ஏற்படும் பொழுது மக்கள் தங்கள் மேலங்கியை, மார்பு பகுதியை கிழித்து கொள்வார்கள். ஆனால் இது காலப்போக்கில் ஒரு வெறும் சடங்காக, ரிச்சுவலிஸ்டிக்காக மாறி போயிருந்தது. மனதுக்குள் வருத்தம் இல்லாவிட்டாலும் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக உடையை கிழிக்கின்ற போலித்தனம் பெருகி இருந்தது. இதனால் தான் யோவேல் இங்கே இதை கண்டிக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இதயத்தை கிழித்தல் என்று யோவேல் பயன்படுத்தக்கூடிய இந்த உருவகம் மிக வலிமையானது. இதயம் ஏன் கிழிக்கப்பட வேண்டும்? விவிலியத்தில் இதயம் என்பது ஒரு கடினமான கல்லாகவோ அல்லது ஒரு மூடிய பெட்டியாகவோ இருக்கும் என்று சொன்னால், அது அப்படியாக இருப்பதற்கு காரணம் பாவம் இதயத்தை சுற்றி ஒரு தழும்பை போல பணிந்து விடுவதால். கனமான இதயம், கல்லான இதயங்கள், அந்த கல்லான இதயம் இருக்கிற பொழுது இறைவனுடைய அருள், அவருடைய ஆசீர்வாதம், அந்த இதயம் மற்றவர்களுடைய வேதனையை புரிந்து கொள்ள முடியாதவாறு கனத்து போன இதயமாக, கல்லாகி போன இதயமாக மாறியிருந்த சூழ்நிலைகள் ஏராளமாக இருந்தது. உடையை கிழித்துக் கொள்வது எளிது என்று சொன்னால் அதை மீண்டும் தையல் போட்டு மறைத்து விடலாம். ஆனால் இதயத்தை கிழிப்பது என்பது ஒரு வலியை தருகின்ற ஒரு அறுவை சிகிச்சையை போல. அது நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கர்வம், சுயநலம், பாவம் என்பவற்றிலிருந்து அந்த இதயத்தை மறுபடியும் உயர்த்தி எடுப்பது. விவிலிய சூழல்ல இதயத்தை கிழித்தல் என்பது ஒரு வெறும் உருவகம் மட்டுமல்ல, இது ஒரு ஆன்மீக அறுவை சிகிச்சை. இதன் ஆழமான பின்னணியை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரியும், அது விவிலியத்தில் கல்லான இதயம், சதையாலான இதயத்தை பற்றி எசேக்கியேல் இறைவாக்கினர் 36:26 சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை அகற்றிவிட்டு சதையாலான இதயத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இறைவாக்கினர் எசேக்கியேல் உடாக இறைவனாகிய ஆண்டவர் கூறுவதைப் போல, இந்த கல்லான இதயம் என்பது கடவுளுடைய வார்த்தையை உள்வாங்காது, மற்றவர்களுடைய துன்பத்தை கண்டு உருகாது, இன்சென்சிட்டிவாக இருக்கிற இதயம், ஒரு மூடிய ஒரு கோட்டையை போல, ஒரு மூடிய கல்லை போல இருக்கிற ஒரு இதயம். இந்த இதயத்தை கிழிப்பது என்பது கடினமான ஒரு பொருளை கிழிக்கும் போதுதான் அது உள்ளே இருக்கிற அந்த மென்மையான பகுதி வெளிவரும். எங்களுடைய கர்வமாக இருக்கலாம், எங்களுடைய பிடிவாதமாக இருக்கலாம், சில வேளைகளில் எங்களுடைய பாவம், தொடர்ச்சியான பாவ வாழ்வால் எங்களுடைய இதயங்கள் கல்லாகி போயிருக்கலாம். சில வேளைகளில் தொடர்ந்து நாங்கள் பட்ட அடிகள், வேதனைகள், ஏமாற்றங்கள் எங்கள் இதயங்களை கல்லாக்கி இருக்கலாம். யோவேல் காலத்தில் மக்கள் தங்கள் பாவங்களுக்காக வருந்துவதைப் போல நடிப்பதை ஒரு கலையாக வைத்திருந்தார்கள். ஒருவர் தன்னுடைய உடையை கிழித்து கொண்டால் ஊரே அவரை பார்த்து அவர் ஒரு பக்தர், ஒரு புனிதர் என்று சொல்லி போற்றுவார்கள். ஆனால் அவர் வீட்டுக்குள்ள போனதும் பழையபடி தன்னுடைய பழைய வாழ்க்கையில, தீச்செயல்கள்ல, மற்றவருடைய வேதனையை உணர்ந்து கொள்ள முடியாமல் இறைவனை விட்டு அவருடைய இதயம் தூர இருக்கிற அந்த கல்லான இதயத்தை போல இருக்கிற அந்த நிலை. இதயத்தை கிழித்தல் அப்படி என்று சொல்வது, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, யாரும் பார்க்காத இடத்துல கடவுளுக்கும் நமக்கும் இடையே நடக்கிற ஒரு நேர்மையான உரையாடல். ஆண்டவரே, நான் உடைந்து போயிருக்கிறேன் என்று ஒப்புக்கொள்ளுகின்ற அந்த உண்மையான அடித்தளத்தில் இருந்து அந்த கிழித்தல், இதயத்தை கிழிக்கிற அந்த நிலை ஆரம்பமாகிறது. நம்ம சகோதர சகோதரிகளே, இந்த கிழித்தல் அப்படி என்ற இந்த வார்த்தை இதயத்தை திறப்பது என்று சொல்லாமல் இதயத்தை கிழித்தல் அப்படி என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை பயன்படுத்தப்பட்ட அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அந்த வார்த்தையினுடைய ஆழமான அர்த்தம், தி இன்டென்சிட்டி ஆஃப் த வேர்ட். ஒரு விடயத்தை கிழிக்கும் பொழுது உண்மையான மனமாற்றம் வலி மிகுந்தது. நாம் பற்றி கொண்டிருக்கிற தவறான பழக்கங்களை விடும்போது, அதை கிழிக்கும் பொழுது அந்த வேதனை எங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் உணர்வோம். அதை மறுபடியும் எங்களால் அந்த நிலைக்குள்ள எங்களால் போக முடியாது. துணியை கிழித்து விட்டால் அதை தைக்கலாம். ஒரு முறை இதயத்தை உடைத்து கடவுளிடம் ஒப்படைத்து விட்டால் நாம் பழைய மனிதனாக இருக்க முடியாது. ஆக இந்த முதலாவது வாசகம் எங்களுக்கு தரக்கூடிய செய்தி,
ஒரு ஆரம்ப புள்ளி. தவக்காலம் என்பது ஒரு தண்டனைக்குரிய காலம் அல்ல, மாறாக கடவுளின் பேரன்பிற்கு, அந்த அன்பிற்கு நாங்கள் திரும்பி செல்வதற்கு எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு பொன்னான ஒரு காலம், ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு. நம்மிடம் அவர் எதிர்பார்ப்பதோ கண்ணீரோ வெளிச்சடங்குகளோ அல்ல, மாறாக அன்பினால் உந்தப்பட்ட ஒரு தூய்மையான இதயம். இன்றைய நாளிலே நாங்கள் பாடுகின்ற திருப்பாடல் 51 இது விவிலியத்தில் காணப்படக்கூடிய மிக மிக அழகான, மிக மிக சிறந்த மன வருத்த பாடலாக மிசரேரே என்று சொல்லப்படுகின்ற அந்த பாடல். தாவீது அரசன் மனித பலவீனத்தினால் பெத்சேபாவோடு அவர் பாவம் செய்த பிறகு இறைவாக்கினர் நாதான் அதை கண்டித்த பொழுது உடனேயே தாவீது தன் தவறை உணர்ந்து உருகி பாடிய பாடல் இது. அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பாடலை நாங்கள் 4 முக்கிய நிலைகளில் பகுத்தாய்வு செய்யலாம். முதலாவது, பாவத்தை உணர்தல், ரெகக்னிஷன் ஆஃப் சின் அப்படி என்று சொல்லுகிற ஒரு நிலை எங்களுக்கு முக்கியமாக எங்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டிய ஒரு நிலை. என் பாவம் எப்பொழுதும் என் கண்முன்னே நிற்கிறது என்கின்ற அந்த வரி. பாவம் செய்த நாம் முதல்ல அதை மறைக்க முயல்வோம். ஆனால் தாவீது தன் குற்றத்தை ஏற்றுக்கொண்டதைப் போல, அதை ஒப்புக்கொண்டதைப் போல, நான் செய்த பாவம் அடிப்படையில் இறைவா உமக்கு எதிரான பாவத்தை நான் செய்தேன் என்று சொல்லி, அது மனிதருக்கு எதிராக செய்கிற தவறு மட்டுமல்ல, படைத்த கடவுளுக்கு எதிராக செய்கிற துரோகம் என்பதை தாவீது உணர்ந்ததைப் போல நாங்கள் உணர வேண்டும் என்று சொல்லி, இந்த பாவத்தை ஒரு கரையாகவும் சுமையாகவும் அவர் பார்க்கிறார். அதனால தான் துடைத்தரலும் கழுவியறலும் என்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். 2வது தருணம், கடவுளுடைய அற்புதமான குணங்களின் மீது நம்பிக்கை வைத்து, அந்த நம்பிக்கையை மட்டுமே நம்பி நாங்கள் மன்றாடுவது, குரல் எழுப்பி கேட்பது, அப்பீல் டு காட்ஸ் அட்ரிபியூட்ஸ். தாவீது தன்னுடைய நீதியை காட்டி மன்னிப்பு கேட்கவில்லை, மாறாக கடவுளினுடைய இயல்பை காட்டி மன்றாடுகிறார், அவருடைய பேரன்பை சொல்லி. இது கடவுள் தன்னுடைய மக்களுக்கு கொண்டுள்ள அந்த உடன்படிக்கையினுடைய அன்பை சொல்லி மன்றாடுகிறார், அவரது அளவற்ற இரக்கத்தை சொல்லி மன்றாடுகிறார். மனிதனின் பாவம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கடவுளுடைய இரக்கம் அதைவிட பெரியது என்று சொல்லி மன்றாடுகிறார். 3வது தருணம், ரெஸ்டோரேஷன், ஒரு புதிய ஒரு படைப்பாக மறுசீரமைக்கப்படுகிற நிலை. தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரலும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை புதுப்பிக்கும் ஆவியை, பழைய இதயத்தை தையல் போடாமல் ஒரு புதிய இதயத்தை உருவாக்கும்படி தாவீது கேட்கிற அந்த வார்த்தைகள், உறுதி தரும் ஆவியை, மீண்டும் பாவத்தில் விழாமல் இருக்க ஒரு நிலையான மனநிலையை வேண்டுகிறார். 4வதாக மகிழ்ச்சியின் மீட்பு. அந்த மீட்பு தருகின்ற மகிழ்ச்சி. பாவம் ஒரு மனிதனிடமிருந்து மகிழ்ச்சியை பறித்துவிடும், ஆனால் மீட்பு என்று சொல்வது அது மகிழ்ச்சியை மீண்டும் எங்களுக்கு தருகின்ற ஒரு அனுபவம். விதமாக தாவீது இந்த மன்னிப்பு மூலம் கிடைப்பது தண்டனையிலிருந்து தப்பிப்பது மட்டுமல்ல, மாறாக இழந்து போன உறவை, மகிழ்ச்சியை மீண்டும் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அருளினுடைய நிலை என்று சொல்லி எங்களுக்கு புரிய வைக்கிறார். என் இதழ்களை திறந்தரலும் பாவம் மனிதனுடைய வாயை அடைத்துவிடும், அந்த குற்ற உணர்வு என்பது. ஆனால் கடவுள் மன்னிக்கும் பொழுதுதான் மனிதனால மீண்டும் புதிய இதயத்தோடு அவரை புகழ முடியும். இவர்களே, இந்த சங்கீதத்தில் நாங்கள் காண்கிற இன்னொரு ஆழமான விடயம் என்னவென்று சொன்னால், தாவீதினுடைய அந்த மன்றாட்டு, ஆண்டவரே என்னை புறம்பே தள்ளிவிடாதேயும் என்று அவர் கெஞ்சி மன்றாடுகின்றார். என்று சொன்னால், அவருக்கு முன்பிருந்த இந்த சவுல் அரசன் கடவுளுடைய ஆவியை இழந்தான். அந்த கடவுளுடைய ஆவியை இழந்ததால அவன் கடவுளினுடைய சமூகத்தில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டான், தள்ளி வைக்கப்பட்டான். ஆகவே ஆண்டவரே என்னை புறம்பே தள்ளி விடாதேயும் என்று சொல்லி மன்றாடுகின்ற இந்த மன்றாட்டு மிக மிக ஆழமான ஒரு மன்றாட்டு. இந்த திருப்பாடலில் உள்ள தூயதோ ஒரு உள்ளம் என்கின்ற வார்த்தை, நாங்கள் முதல்ல பார்த்த அந்த இதயத்தை கிழித்தல் என்று சொல்லி இந்த யோவேல் புத்தகத்தில் காணப்பட்ட இந்த வார்த்தை, இந்த இதயம் என்பது, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இதயம் என்பது இதற்கான எபிரேய சொல் லேப் என்று சொல்லுகின்ற, லிவாப் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை. விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் இந்த இதயம் என்பதற்கு பயன்படுத்தப்பட்ட இந்த சொல் வெறும் உணர்ச்சியை காட்டுவதற்காக, இன்றைய காலத்தில் நாங்கள் இதயம் என்றால் அது அன்பின் உணர்ச்சியை காட்டுவதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால்
லெவ் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை அல்லது லெவாப் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் மனிதனுடைய அறிவு, அவனுடைய சிந்திக்கின்ற திறன், இன்டலெக்ட், அவனுடைய விருப்பம், முடிவெடுக்கின்ற திறன், அவனுடைய வில் பவர், அவனுடைய மனசாட்சி, அவனுடைய கான்ஷியன்ஸ், எது சரி எது தவறு என்று பிரித்தறிகிற அந்த இடம், இது அனைத்தையும் இணைத்து பேசுகிற ஒரு விடயம்தான் இந்த லெவ் என்று சொல்லுகின்ற இந்த இதயம் என்கின்ற அந்த வார்த்தை. ஆகவே இதயத்தை கிளியுங்கள் என்று சொல்லி யோவேல் சொல்லும் பொழுது உங்களுடைய உணர்ச்சி லெவலில் மட்டும் உணர்ச்சியை மட்டும் நீங்கள் மாற்றுங்கள் என்பது அல்ல, மாறாக உங்கள் வாழ்க்கையின் முறையையும் முடிவுகளையும் மாற்றிக்கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு ஆழமான அர்த்தத்தை எங்களுக்கு தந்திருக்கிறது. தூயதோர் உள்ளத்தை எனக்குள்ளே படைத்தரலும் என்று சொல்லி தாவீது சொல்லும் பொழுது இந்த படைத்தரலும் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை, எபிரேய சொல் பாரா என்று சொல்லுகிற இந்த வினை சொல், இதை பயன்படுத்துகிறார். கடவுள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு காரியம் படைத்தல். பாரா என்று சொல்லுகிற இந்த வார்த்தை கடவுளுக்கு மட்டுமே பயன்படுத்துகிற வார்த்தை, கடவுளால் மட்டும்தான் படைக்க முடியும். ஆகவே இதே வார்த்தையை பயன்படுத்தி தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரலும் அப்படி என்று சொன்னால், பிரியமான சகோதரர்களே, தொடக்க நூலில் நாங்கள் கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்தார் என்று சொல்லும் பொழுது பயன்படுத்தி அதே வார்த்தை பாரா என்று சொல்கிற அதே வார்த்தையை தாவீது பாடிய இந்த சங்கீதத்தில் 51வது சங்கீதத்தில் தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரலும் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை, ஆண்டவரே என் இதயம் பாவத்தால் அசுத்தமாகி இருக்கு, அதை சரி செய்ய முடியாது, ஆகவே அதை நீர் கிழித்து எறிந்துவிட்டு விதமாக இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை படைத்தீரோ அதே போல எனக்குள்ளே ஒரு புதிய இதயத்தை இல்லாமையிலிருந்து உருவாக்கி தந்திரலும் என்று சொல்லி தாவீது கேட்கிறார். நம்ம சகோதர சகோதரிகளே, இந்த 2 வாசகங்கள், இந்த முதலாவது வாசகத்துக்கும் பதிலுரை பாடலுக்கும் இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தம், இந்த இதயத்தை கிழித்தரலும் என்று சொல்லி யோவேல் சொல்லுவதும் தூய இதயத்தை படைத்தரலும் என்று சொல்லி தாவீது மன்றாடுவதும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்களை போன்றது. யோவேல் சொல்வதை போல இந்த இதயத்தை கிழித்து, இந்த இதயம் என்கின்ற அந்த லெவப் என்று சொல்லுகின்ற அந்த இதயத்தை கடவுளினுடைய அறுவை சிகிச்சைக்கு உள்ளாக்கி நாம் நம்முடைய பாவங்களை மறைக்காமல் நாங்கள் திறந்து காட்டுகிற பொழுது அந்த புதிய படைத்தல் நம் இதயத்தை கிழித்து அவரிடம் கொடுக்கும் பொழுது இறைவன் தன்னுடைய வல்லமையினால் தன்னுடைய ஆவியினால் அங்கே ஒரு புதிய பாராவை, ஒரு புதிய படைப்பை நிகழ்த்துகிறார். என்பது சகோதர சகோதரிகளே, தமிழில் நாங்கள் பயன்படுத்துகிற வார்த்தை ஒரு சிறப்பான ஒரு வார்த்தை, உள்ளம் என்கின்ற அந்த வார்த்தை. தமிழில் இதயம் என்பதை விட உள்ளம் என்கின்ற இந்த சொல்லுக்கு இன்னும் ஆழமான அர்த்தம் உள்ளது. உள்ளே இருப்பது உள்ளம், அது வெறும் உடல் உறுப்பு அல்ல, அது ஆன்மாவின் ஆழம். தூயதோர் உள்ளத்தை படைத்தரலும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடும் பொழுது நாங்கள் கடவுளிடம் ஒரு ஆன்மீக மறு பிறப்பை, ஒரு புதிய பிறப்பை, எங்களுக்குள்ளே ஒரு புதிய உள்ளத்தை படைத்தரலும் என்று சொல்லி, அந்த புதிய உள்ளத்தை நோக்கி எங்களுடைய இதயங்கள் துடிக்க வேண்டும் என்று சொல்லி, பழைய கரைகளை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதிலிருந்து ஒரு புதிய படைப்பாக இறைவன் எங்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்ற ஒரு மன்றாட்டு. இந்த நாளுக்கான 2வது வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இந்த மடல் எங்களுடைய இந்த சிந்தனையை அடுத்த கட்டத்திற்கு எங்களை அழைத்து செல்கிறது. இந்த மாற்றம், இந்த புதிய படைப்பு நடக்க வேண்டிய காலம் அப்படி என்று சொன்னால், நாங்கள் கடவுளோடு இணைகிற எங்களுடைய இதயத்தை கிழித்து கரடான கல்லாகி இருக்கிற எங்களுடைய இதயத்தை கிழித்து ஒரு புது படைப்பாக மாறுகிற இந்த நிலை, அவர் பயன்படுத்துகிற வார்த்தை தகுந்த காலம் என்கின்ற இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். கைரோஸ் என்று சொல்லுகிற இந்த தகுந்த காலம் என்கின்ற இந்த வார்த்தை ஒரு ஆழமான அர்த்தமுள்ள வார்த்தை. கிரேக்க மொழியில அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நேரத்தை 2 வகையாக பிரிப்பார்கள். 2 வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். ஒரு வார்த்தை குரோனோஸ் என்று சொல்லுகிற வார்த்தை, இது சாதாரண கடிகார நேரம், சாதாரண நாட்களை போல அது முன்னோக்கி செல்லுகின்ற குரோனோஸ், குரோனாலஜியா என்று சொல்லுகிற இந்த வார்த்தை. அடுத்த வார்த்தை கைரோஸ் என்று சொல்லுகிற வார்த்தை, கடவுள் செயல்படுகின்ற ஒரு சிறப்பான தருணம். இந்த தவக்காலம் என்பது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளின் 40 நாட்கள் குரோனோஸ் அல்ல, ஒரு நாள் மாறி மறுநாள் வருகிற ஒரு நாட்கள் அல்ல, மாறாக கடவுள் நம் இதயத்தில்
அந்த மாற்றத்தை, அந்த புதிய படைப்பை, கல்லான இதயத்தை எடுத்து ஒரு புதிய படைப்பை உருவாக்குகின்ற ஒரு கைரோஸ் மோமெண்ட், தகுந்த நேரம். இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இதை தவறவிட்டால் மீண்டும் இந்த வாய்ப்பு எங்களுக்கு எப்பொழுது வரும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. இன்னொரு எச்சரிக்கையை பவுல் விடுகிறார். அன்னைக்கு இந்த எச்சரிக்கை மிக மிக முக்கியமானது. அருளை வீணாக்க வேண்டாம் என்று சொல்லி பவுல் எச்சரிக்கை விடுகிறார். இந்த தவ காலத்தில் கடவுள் எங்களுக்கு அண்மையில் இருக்கிற இந்த காலம், அருளை வீணாக்காமல் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் எங்களை அழைத்திருக்கிறார். இதை எப்படி விளங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னால், ஒரு விவசாயிக்கு வருடம் முழுவதும் குரோனோஸ், ஆனால் விதைப்பதற்கு என்று சொல்லி ஒரு தகுந்த காலம் உண்டு, அதுதான் கைரோஸ். அந்த நேரத்தை தவறவிட்டால் மற்ற நேரங்களில் எவ்வளவு உழைத்தாலும் பயன் இருக்காது. வாழ்ந்தவர்களே, தவக்காலம் என்பது இந்த மாதிரியான ஒரு கைரோஸ் தருணம். அருளை வீணாக்க வேண்டாம் என்று சொல்லி கடவுள் தன் அருளை மழை போல பொழிகிறார். அருள் என்பது என்ன என்று சொல்லி பார்த்தால், நாம் தகுதியற்றவர்களாக இருந்தும் கடவுள் நம் மீது காட்டுகின்ற அன்பு, அவர் தருகிற மன்னிப்பு. இது வீணாக்குதல் அப்படி என்று சொன்னால் மாற்றமில்லாத சடங்குகள். யோவேல் இறைவாக்கினர் சொல்லுகின்ற, ஏன் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை போல, வெளிப்புற காரியங்களை செய்வது, இதயத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் பழைய வாழ்வே நாங்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் அருளை வீணாக்குகின்றோம். இன்னும் நாங்கள் தள்ளி போடுகின்ற நிலை. இன்னும் காலம் நிறைய இருக்கிறது, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று மனமாற்றத்தை இறைவனிடம் நாங்கள் திரும்பி வருகின்ற அந்த காலத்தை தள்ளி போடுவது, கடவுள் இன்று உங்களுக்கு தந்திருக்கிற அந்த கைரோஸ் நேரத்தை நிராகரிப்பதற்கு சமமானது. அவைதான் பவுல் எச்சரிக்கிறார். காலம் கடந்து சென்றால் அந்த வாய்ப்பு நழுவிவிடும் என்று சொல்லி, இதயத்தை கிழிப்பதும் தூயதோர் உள்ளத்தை படைப்பதற்கு ஒரு சரியான நேரம் தேவை என்று சொன்னால், அந்த யோவேல் சொன்ன இப்பொழுதாவது திரும்பி வாருங்கள் என்று சொல்லுகிற அதே வார்த்தையும், பவுல் சொல்லுகின்ற தகுந்த காலம் என்ற அந்த வார்த்தையும் ஒரே கருத்தை எங்களுக்கு கூறி நிற்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்திக்கு முந்திய வசனம் நாங்கள் சிந்தித்து வருகின்ற இந்த அனைத்து கருத்துக்களையும் இணைக்கின்ற ஒரு அழகான பாலம் போன்றது. இது திருப்பாடல் 95 எடுக்கப்பட்ட இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் என்கின்ற இந்த அழைப்பு பின்னணி என்னவென்று சொன்னால், இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் பயணித்த பொழுது மெரிபா, மாசா என்ற இடங்களில் கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்து தங்கள் இதயங்களை கடினப்படுத்தி கொண்டதை ஞாபகப்படுத்துகிறது. அந்த கடினமான இதயம் என்பது கல்லாகி போயிருக்கிற அந்த இதயம். இந்த இதயம் கடினமானால், அந்த இதயம் மரத்து போனால் அது எந்த அன்பையும் உணர முடியாது. அது எப்படி கடினமாகிறது என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். தொடர்ச்சியான பாவ வாழ்க்கை, தொடர்ச்சியான காயப்படுகின்ற நிலை, நான் மட்டும் சரி என்கின்ற கர்வம், இந்த மாதிரியான நிலையில ஒரு ஓடு போல ஒரு கல்லான இதயமாக எங்களுடைய இதயத்தை அது மூடிக்கொள்ளும் பொழுது எங்களுடைய இதயங்கள் கடினமாகின்றது. ஆனால் மாறாக ஆண்டவருடைய குரலை கேட்பீர்களாக என்பது வெறுமனை காதால கேட்பது மட்டுமல்ல, மாறாக அதை கேட்டு கீழ்ப்படிவது. யோவேல் சொல்வதை போல திரும்பி வாருங்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை, பவுல் ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை, கடவுள் பேசுவதை கேளுங்கள், கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி ஒன்றாக இணைகின்றன. இந்த கைரோஸ் தருணத்தில் வரக்கூடிய அந்த எச்சரிக்கை, இன்று நீங்கள் அவர் குரலை கேட்பீர்களாகில் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், மாறாக இன்று என்று சொல்லுகின்ற இந்த தருணத்திலே, இந்த தகுதியான இந்த தகுந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கின்ற பொழுது எங்களுடைய இதயம் கடினமான நிலமாக இருந்தால் அங்கே விழுகிற விதை முளைக்காது. ஆகவே வார்த்தை என்கின்ற அந்த விதை எங்கள் இதயத்திலேயே விழுந்து முளைக்க வேண்டும், பலன் தர வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய இதயங்கள் மென்மையாக்கப்பட வேண்டும். என்பது சகோதர சகோதரிகளே, நற்செய்தியை வாசிக்கும் பொழுது நாங்கள் நம்முடைய நெற்றி, வாய், இதயத்தில் சிலுவை அடையாளம் வரைகிறோமே, அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே உம் வார்த்தையை என் அறிவு ஏற்கட்டும், என் வாய் புகழட்டும். முக்கியமாக என்னுடைய லேப் என்று சொல்லுகின்ற, லெவப் என்று சொல்லுகின்ற என்னுடைய இதயம், அது உணர்ச்சியை மட்டும் குறிக்கிறது அல்ல, மாறாக என்னுடைய சிந்தனை, என்னுடைய ஆற்றல், என்னுடைய முடிவெடுக்கிற திறன்,
என்னுடைய அனைத்தும் அந்த வார்த்தையை தழுவிக்கொள்ளட்டும் என்கின்ற ஒரு ஆழமான அர்த்தத்தை எங்களுக்கு தந்திருக்கிறது. இந்த நாளுக்கான நற்செய்தி வாசகம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் இதுவரை பார்த்து வந்த இந்த அனைத்து வாசகங்களினுடைய சிகரம் போல, ஒரு கிளைமேக்ஸ் போல இருக்கிறது. யோவேல் கொடுத்த அந்த அழைப்பு, தாவீதினுடைய மன்றாட்டு, பவுலினுடைய எச்சரிக்கை ஆகிய அனைத்தையும் இயேசு இங்கே வாழ்வியல் பயிற்சிகளாக மாற்றுகிறார். ஒரு வரலாற்று பின்னணியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இயேசுவின் காலத்தில் யூத மதத்தில் 3 முக்கிய பக்தி செயல்கள், பில்லர்ஸ் ஆஃப் பையட்டி என்று சொல்லக்கூடிய இருந்தன. தர்மம் செய்தல், செபம் செய்தல், நோன்பு இருத்தல். ஆகவே இந்த 3 முக்கியமான இந்த பக்தி செயல்களை செய்வதன் பொருட்டு ஒரு யூதனை அவன் நீதிமானாக இருக்கிறானா இல்லையா என்று சொல்லி அளவிடக்கூடிய அளவுகோல்களாக இவை பயன்படுத்தப்பட்டன. ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த காலத்து சமய தலைவர்கள் பலர் இதை பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஷோமேன்ஷிப், ஒரு நாடகமாக மாற்றி இருந்தார்கள். உதாரணமாக, அவர்கள் தர்மம் செய்யும் பொழுது எக்காலம் ஊதி ஆட்களை திரட்டுவார்கள். எல்லோரும் வந்த பிறகு அவர்கள் அந்த தர்மத்தை செய்வார்கள். ஒரு விளம்பரம் படுத்தப்பட்ட ஒரு சடங்காக செய்வார்கள். அவைதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய மறைவாய் இருத்தல், உள்ளத்தின் உள்ளறை, தி இன்னர் சேம்பர் ஆஃப் ஹார்ட். இயேசு பயன்படுத்துகிற இந்த வார்த்தை, உள்ளறை என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, இன்னர் ரூம் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது. இது கிரேக்க மொழியில டமியோன் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை, இது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மிக ரகசியமான, திருடர்களால் நுழைய முடியாத கருவூலத்தை வைக்கிற ஒரு அறை. யோவேல் சொன்ன அந்த இதயத்தை கிழித்தல் என்பதை இயேசு இங்கே உள்ளறைக்குள் நுழைதல் என்று சொல்லி விளங்கப்படுத்துகிறார். பிறர் பார்க்க ஆடையை கிழிப்பதல்ல, மாறாக யாரும் பார்க்காத இடத்துல இருக்கிற உங்களுடைய இதயத்தை நீங்கள் மாற்றுகிற அந்த அனுபவம். சகோதர சகோதரிகளை, இந்த அனைத்து வாசகங்களையும் ஒன்றாக நாங்கள் எல்லா புள்ளிகளையும் நாங்கள் இணைத்தோம் என்று சொன்னால், கனெக்டிங் த டாட்ஸ், இந்த 4 வாசகங்களும் சேர்ந்து இந்த தவக்காலத்திற்கு ஒரு முழுமையான ஒரு வரைபடத்தை எங்களுக்கு தருகின்றன. இறைவனுடைய அழைப்பு, திரும்பி வாருங்கள் என்று சொல்லி யோவேல் சொல்லுகிற கடினமான இதயத்தை கிழித்து திறவுங்கள், திருப்பாடல்கள் சொல்லக்கூடிய தூய உள்ளத்தை படைத்தரலும் என்று சொல்லி, இதயத்தை மாற்ற வேண்டும், அது இறைவன் செய்கிற காரியம் என்று சொல்லி, திருப்பாடல்ல தாவீதனுடைய அந்த பாடல், பவுல் அழைக்கிற அந்த தகுந்த நேரம் இதுவே, இந்த 40 நாட்கள் என்ற அருளின் காலம் இதுவே, இதை வீணாக்கி விடாதீர்கள் என்கின்ற அந்த அழைப்பு, இயேசு ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த மாறிய இதயம், நற்செயல்களால் நல்லுள்ளத்தால் இறைவனோடு இணைந்த இதயம், அந்த இதயத்தை நாங்கள் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களை அழைத்து நிற்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இதயத்தின் பயிற்சி என்பது மறைவாக செய்ய வேண்டிய அந்த இதயத்தின் பயிற்சி. 3 காரியங்கள். நாங்கள் தர்மம் செய்யும் பொழுது ஆர்ம்ஸ் கிவிங், இது சக மனிதர்களுடைய நாங்கள் வைத்திருக்கிற அந்த உறவை காட்டுகிறது. சுயநலம் என்று சொல்லி வாழ்வதை விடுத்து நான் மற்றவர்களோடு வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த உறவு, அது மற்றவர்கள் காண வேண்டும் என்று செய்கின்ற காரியம் அல்ல, மாறாக வழக்கை செய்வதை இடக்கை அறியாது இருக்கும் வண்ணம் நாங்கள் ரகசியமாக செய்ய வேண்டிய தர்ம காரியங்கள். செபிப்பதை பற்றி சொல்லுகிற அந்த 2வது தூண், இது கடவுளுடனான எங்களுக்கு இருக்கிற அந்த உறவு. தகுந்த தருணம், கடவுளுடைய நேரத்திலே அவருடைய குரலுக்கு செவி சாய்த்து அவரோடு நாங்கள் வைத்திருக்கிற ஒரு ஆழமான உறவை, அந்த உறவு தினமும் நாங்கள் அனுபவிக்கிற அனுபவமாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். மற்றவர் காண வேண்டும் என்று சொல்லி, நாங்கள் பக்திமான்கள் என்று சொல்லி மற்றவர் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிப்பது அல்ல நோக்கம். மாறாக உள்ளறைக்குள் சென்று ஒரு குழந்தையும் தந்தையும் தனிமையில பேசுவதைப் போல, அங்கே முகமூடிகள் கிடையாது. தாவீது கேட்ட தூய உள்ளத்தை படைக்கின்ற அந்த வேண்டுதலை நாங்கள் செய்கின்ற, மறைவாக செபிக்கும் பொழுது நாம் கடவுளை ஒரு உயிர் துணையாக உணரத் தொடங்குகின்றோம். என்பா சகோதரர்களை, 3வது தூணாக நோன்பை பற்றி பேசும் பொழுது, இந்த இச்சைகளை நாங்கள் கட்டுப்படுத்தி, உடலின் ஆசைகளை கட்டுப்படுத்தி, ஆன்மாவை தட்டி எழுப்பி, அது நாங்கள் பெரிய தியாகம் செய்கின்றோம் என்று சொல்லி மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக அல்ல, மாறாக எங்களுடைய உடலும் எங்களுடைய உள்ளமும் இறைவனோடு இணைந்ததாக பயணிக்க வேண்டும் என்று சொல்லி, அவைதான் முகத்தை கழுவி எண்ணெய் தேய்த்து
நோன்பு இருக்கும் பொழுது அது ஒரு பாரம் அல்ல, மாறாக கடவுளை நாங்கள் காண்பதற்கான அந்த பயணத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் என்று சொல்லி ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். அவை மறைவாக இருப்பதனுடைய ஆழமான அர்த்தம், கடவுள் உள்ளங்களை ஆய்ந்து அறிகின்றவர் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை. ஏனென்றால் மறைவாக செய்ய வேண்டும், மறைவாக இருக்கிற அனைத்தையும், அந்த உண்மை தன்மையை மனிதர்கள் யாருமே காணாத, பார்க்க முடியாத அந்த உண்மையான சுபாவத்தை காண்கின்ற சக்தி ஆவியானவருக்கு உண்டு. மனிதர்கள் புகழும் பொழுது அந்த புகழோடு உங்கள் கைமாறு முடிந்துவிடும். ஆனால் மறைவாக செய்யும் பொழுது கடவுளே உங்களுக்கு கைமாறாக மாறுகின்றார். அவை என்பது சகோதர சகோதரிகளை, இந்த 40 நாட்களும் ஆசீர்வாதத்தின் காலமாக, வாழ்வின் மாற்றத்தை உணர்கின்ற, அருள் பொழிகின்ற காலமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டும் என்று சொல்லி நான் பிரார்த்திக்கிறேன். ஆமேன், ஆமேன்.